இப்போ அவங்களுக்கு தெரியும் 10 செய்ய முடியாது என்னால. 1ஓ 2ஓ செய்ய முடியும். இத கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுனா, நான் கரெக்ட்டா அலைன் ஆயி வந்துருவேன். இந்த லிபரேஷன்க்குள்ள போயிட்டா கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த ரிஷபம் செய்யணும். ஓகே. கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட போட தான் ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு ஒரு காமனான ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் எப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, ரொட்டீனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கும். இத கன்சிஸ்டன்ட்டா அவங்க செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு டைம்ல ஒரு ப்ரமோஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். பிளானிங் கரெக்ட்டா போயிட்டே இருந்திருக்கும். ஒரு மனுஷன் எந்த விஷயத்த கன்சிஸ்டன்ட்டா யார் ஒருத்தவங்க பண்ணிட்டே இருந்தாங்களோ, அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பீப்பிளா தெரிஞ்சாங்க. ஆக்சுவலா உண்மை இதுதான். ம். இதுக்கு வந்து நம்ம பெரிய பைல்வானா இருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே. அவசியம் இல்ல. புரியுது. இதுதான் இப்ப நம்ம ரிஷபத்துக்கும் சொல்றது. நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயத்த பண்ண பண்ண மெருகேறிட்டே போவீங்க. ம்ஹ்ம். மெருகேறிட்டே போறப்போ அது வேல்யூ ஆடடா மாறும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வருஷம் 2026ல ரிஷபத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, கரெக்ட். நீங்க பிளான் பண்ணது கரெக்ட்டு. இந்த லிபரேஷன்க்குள்ள நீங்க கரெக்ட்டா போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா, இந்த 2024 எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்திலேயே அதாவது அ ஒரு ஃபால்ஸான ஒரு மக்களுக்குள்ளேயே இருந்திருக்கிறது. ஒரு ஃபால்ஸான ஒரு அட்மாஸ்பியர்க்குள்ளேயே இருந்துட்டு, எனக்கு இது கம்ஃபர்டபுள்ன்னு நெனச்சுட்டே அவங்க இருந்திருப்பாங்க. அது கம்ஃபர்ட்னஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து 2024 புரிய வச்சு, 2025 வந்து இந்த பாம்பு எப்படி தோல் உரிச்சு போட்டு, அதாவது அந்த அந்த டிபெண்டன்சிலேருந்து ஷெட் ஆயி வெளிய வந்தது. ஓகே. இவங்கள நான் சார்ந்து இருந்தனே! என்னுடைய வெற்றி வந்து இவங்கள சார்ந்தது இல்ல. ம். அப்படிங்கிறது தான் 2025 அவங்கள புரிய வச்சிருக்கும். அதாவது ஒரு பொருளாதாரத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட யார் கூடயோ டிபெண்டன்ட்டா இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபெண்டன்சிலேருந்து அவங்க வெளிய வந்திருப்பாங்க. அ இவங்கள சார்ந்து இருக்கணுன்ட்டு இல்ல. இது நான் தான் செஞ்சுகிட்டு இருந்தேனா? அப்படிங்கிறது ரிஷபம் புரிஞ்சிருப்பாங்க. ஓகே. அப்ப அவங்கள சாராமயே எனக்கு இது நடக்குங்கிறத அவங்க புரிஞ்சிருந்திருப்பாங்க. இது வந்து சத்தமே இல்லாம ரிஷபம் வந்து 2025 தன்னை ரீபில்ட் பண்ணுன ஃபேஸ்ன்னே சொல்லலாம். அப்ப 2026 என்னன்னா, இந்த சத்தமே இல்லாம ஒரு ரீபில்ட் பண்ணுனாங்கல்ல, இனி அவங்களுக்கு புதுமையான ஒரு பாதையா இன்கம் பாத் மாறும். அவங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி இன்கம்ம ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு மூவ்மெண்ட், ஒரு ரீலொகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்கலாம். அதாவது பயமாவே இருந்துச்சுன்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, ம். இது லாஸ் ஆயிடும். முதல் இந்த பயங்கிற விஷயத்துல வந்து ஒரு ஃப்ரீடம் ஓகே. அவங்களுக்கு. துணிஞ்சு என்ன ஆகுதுன்னு பார்த்துரலாம். ஏன்னா, ரிஷபத்துக்கு வந்து அ ஜென்ரலாவே நான் சொல்றது என்னன்னா, ஒரு இது. இந்த புல் என்ன காளை. பண்ணும்? காளை. இந்த காளைய வந்து யாராவது இயக்கணும்.